ஸ்விங் ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள் கிரிப்டோவில், அதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்னு என்ன சொன்னால், கூடுதல் காலத்துக்கு லாங் டேர்முக்கு ஒரு கிரிப்டோ ஹோல்ட் பண்ணாமல் ஒரு கிரிப்டோவை எடுத்து ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் ப்ராஃபிட் பார்க்குறது தான் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இப்படியான ட்ரேடிங் ஷேப்லாம் நேமாக ஸ்டாப்லஸோட ட்ரேட் பண்ணணும். வேண்டாம், நீங்கள் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் தான் வைப்பீங்க. இப்போ லாங் டைமுக்குள்ளே மார்க்கெட் கீழே வேணாலும் வெயிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்குள்ள கரெக்டாக நீங்கள் ஸ்டாப்லஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வாங்கினது பிறகு மார்க்கெட் கீழே பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டாப்லஸ் இது வெளியில் வந்துடுறேன்னு, இல்லாட்டி கூடிய காலம் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. அது பிறகு ஸ்விங் ட்ரேடிங் இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ இது எல்லாம் எனக்கு எப்படி சக்ஸஸ் ஆகும்னு சொன்னால், நான் பெருசாக இது செய்கிறல்ல, ஆனால் நான் ஸ்பாட் மார்க்கெட்டில் மட்டும்தான் செய்வேன். நான் அநேகமானாக்கள் இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் செய்வாங்க. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போனால் லாங் எடுப்பாங்க, டவுன் ட்ரெண்டில் போனால் ஷார்ட் எடுப்பாங்க. பட் நான் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் செய்கிறேன். நான் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அநேகமாக ஃபிபனாச்சி போட்டு பார்த்து தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஃபிபனாச்சி போடக்குள்ளே அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் படி போட்டோம்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு ஸ்டாப்லஸ் செயின் காட்டி தந்துடும், ஈஸியான டேக் ப்ராஃபிட் இடங்களையும் ஈஸியாக காட்டி தந்துடும். ஓகே, ஸோ அதோடு சேர்த்து ஆர்எஸ்ஐயையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி இன்டெப்த்தாக எப்படி ஃபிபனாச்சி லைன்ஸ் போடுறது, அடுத்தது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் ஃபுல் மொடியூல் இருக்குது. ஸோ அது படிக்கணும்னு சொன்னால் கீழே HBU கிரிப்டோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பார்க்குறேன்னு சொல்லித்தரேன். அப்படி நீங்கள் ஆல்ரெடி எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசியிருப்பீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க அது எப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ட்ரேடிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிபனாச்சி அண்ட் RSI தான். ஆனால் வர மாதிரியெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஸோ ஒவ்வொரு விருப்பம், நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகினா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாம். ஆனால் நான் பெருசாக ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறல, நான் எல்லாமே லாங் டைம் தான் அநேகமாக. ஓகே, அப்படி இல்லாட்டி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எல்லாம் நான் போட்டுகிட்டே கொடுத்துருவேன். ஓகே, எனக்கு அதிகமாக கூடுதலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எனக்கு டைம் இல்லை. அதனால் போட்டுகிட்டே கொடுத்துருவேன். லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற மட்டும் அனலைஸ் பண்ணி வாங்கணும், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜியில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜியில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.